உமாசங்கர் அவர் தான் வந்து இப்படி சட்டவிரோதமாக அக்சஸ் கிடைச்சு உள்ள போய் இந்த ரீல்ஸ் காட்சிகளை எடுத்து படமாக்கி வெளியிட்டு விட்டார். நான் நிறைய எடிட்டர்கிட்ட பேசினேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன், தயாரிப்பாளர் சங்கத்துல சில பேர்கிட்ட பேசினேன். அந்த நீங்க சொல்லுகிற அந்த உமாசங்கர் இப்ப முன்ஜாமீன் போயிருக்கிற அந்த நபர் திரைத்துறையிலே இல்ல. அவர் என்ன சொல்லிருக்காரு மனுல, சார் என்ன பலிகடாக்க பாக்குறாங்க, எனக்கு அந்த சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு, அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு, திரைத்துறைக்குமே சம்பந்தம் இல்லைன்றாரு. அதுதான் சொல்ல வரேன். உண்மை குற்றவாளிகளாக யாரோ இருக்கிறார். இப்ப இந்த உமாசங்கரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். முன்பாகவே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள், இதய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஜெகதீஷ் அவர் பெரிய லார்ட் லபக்தாஸ், அவரு பெரிய பணக்கார முதலையாவது. எங்க இருந்து அவர் காசு கிடைச்சது? கேவிஎன் நிறுவனம் இதற்கு முன்னாடி எடுத்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 2 கோடி 3 கோடி தான் எடுத்திருக்காங்க. 500 கோடி உங்கள்கிட்ட எங்க இருந்து வந்தது? சர்வசாதாரணமாக ஒரு 500 கோடி ரூபாயை இணையத்துல கசி விட்டுட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, எத்தனை நாள் கழிச்சு வந்து இது வரைக்கும் வாய் திறக்காங்க இந்த விஜய். அதனாலதான் நான் குற்றம் சாட்டுறேன். இது உண்மையான தயாரிப்பாளர். எப்படி என் தம்பி ஜெகதீஷ் பழனிசாமி காசே இல்லைன்னா கூட பெரிய ப்ரொடியூசரா மாறிட்டாரோ, அது மாதிரி எங்க அண்ணன் ஆர்கே செல்வமணி இருக்காருல்ல, அவர் மாதிரி ஒரு சினிமாவை அழிக்கிறாள் யாருமே கிடையாதுங்க. இந்த படத்துல இந்த ஜனநாயக விஷயத்துல கூட அவர் பேசினார், அவர் பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா. உண்மையான ஆட்களை ஏன் இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியல? உங்களுக்கு தெரியாதா? 1.5 கோடி ரூபாய் வந்து அபராதம் வீசுத, நீ நேர்மையா தூய சக்தியா இருந்தா நீ பணம் கட்டிடணும் இல்ல, நீ ஃப்ராடு சக்தி, மாய சக்தி, 2வது பித்தலாட்ட சக்தி. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர், திரைப்பட இயக்குனர், 30 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி பத்திரிகைகளில் பணியாற்றியவர் திரு கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் எப்படி கசிந்தது அப்படின்றது ஒரு தொடர்ந்து விவாத பொருளாகவே இருக்குது. இப்போ அது தொடர்பாக முதல்ல ஒரு 8 பேரை கைது பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த லிங்கை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணவங்க, அப்லோட் பண்ணவங்க அப்படின்னு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு சென்னை கிரைம் போலீஸ் வந்து 3 பேரை கைது செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர், அவர் தான் இதில் முக்கிய குற்றவாளி. அவர் தான் அந்த எடிட்டிங் ஸ்டுடியோவோட அக்சஸ் சட்டவிரோதமாக அவர் கைப்பற்றி அதுக்குள்ளே போய் காட்சிகளை எடுத்து அவரே அதை படமாக்கி வெளியிட்டு மற்றவங்களுக்கு பகிர்ந்தார் அப்படின்றது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நேற்றைக்கு என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரப்பன் அவர்கள் முன்னிலையில் திருவேற்காட்டை சார்ந்த டி உமாசங்கர், 41 வயது, அவர் தான் அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டரு, அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் முன்ஜாமீன் கோரி. அந்த கைது செய்யப்பட்ட 3 பேரில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் வந்து திரைத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, என்ன பலிகடா ஆக்க பார்க்குறாங்க, நான் அந்த படத்தை பார்க்கவும் இல்லை, யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை அப்படின்னு அவர் வந்து தனக்கு முன்ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த விவகாரம், நீங்கள் ஒரு இயக்குனர், 30 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா அரசியல்னு இதில் இயங்குனவர், நீங்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன கருதுறீங்க? ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, பஞ்ச் மாதிரி ஒரு வரியில் சொல்லணும்னா, இது முழுக்க முழுக்க டிராமா, ஏமாத்து வேலை, மோசடி வேலை. இதுக்கு அனைத்திற்கும் காரணம் விஜயனுடைய ஆலோசனை, விஜயனுடைய ஒரு கரிசனை இல்லாம இந்த படம் வெளியில வரவே இல்லை. விஜய் தரப்பு தான் இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. நான் பல இடங்கள்ல, பல ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களையும் சொன்ன அந்த விஷயம் தான். ஏன் அவர் மீது நான் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன்னா, இந்த படம் வெளியானால் யாருக்கு லாபம்னு நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இப்ப இன்னொரு விஷயம், நம்ம டெக்னிக்கலா பேசுறதுக்கு முன்னாடி பிராக்டிக்கலா சில விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இந்த படம் வந்து எதற்காக எடுக்கப்பட்ட படம்னா, இது அவருடைய கடைசி படம். ஏன்னா இந்த விஜய் என்கிற நடிகருடைய கடைசி படம். அதை சொல்லி தான் அவங்க வந்து பிராபகண்டா பண்ணாங்க. அந்த படத்துல அவர் முழுக்க முழுக்க தன்னை ஒரு அரசியல்வாதியாக, அதுவும் வந்து அடுத்த கட்டத்தை நகர்கிற அரசியல்வாதியாக, அரசியலுடைய உச்சத்தை தொடுகிற அரசியல்வாதியாக. ஏன்னா சினிமாவில் உச்சத்தை தொட்டுட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் சொல்றாரு, நானும் சினிமாக்குள்ள தான் இத்தனை வருஷமா இருக்கேன், அவர் என்னடா உச்சத்தை தொட்டாரு, என்னதான் மிச்சம் வச்சாருன்னு தனியா பேசுவோம் நம்ம. இந்த காலகட்டத்தில் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பூமிங்காக இருக்கும், நிச்சயமாக ஒரு பெருசா இருக்கும்னு சொல்லி தான் அந்த படத்தை வந்து அவங்க ஏற்கனவே
அது வந்து வேறு ஒரு மொழியில வெளியான படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க. இவருக்கு வேண்டிய பூஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, மசாலாலாம் சேர்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க. பாலையா படம் தான். பாலையா படம் அந்த பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு அங்க அவர் கேசரி கிண்டுனாரு, இங்க அதுக்கு வந்து கொஞ்சம் கலர் எல்லாம் போட்டு, கேசரில பல வகை இருக்கும்ல, ஏதோ ஒரு கிண்டி வச்சிருக்காங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி இந்த திருட்டுத்தனமா வருகிற எந்த காட்சிகளும் பெரும்பாலும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஆக்சுவலா நேர்மையாக சொல்லணும்னா இப்படி வந்து காட்சிகள் வெளிவந்தால் சினிமாவுக்கு ஆபத்து, இந்த தொழிலுக்கு ஆபத்து. ஆனால் இதை வெளியிட்டதே வந்து விஜய் தரப்பு தான். அது எப்படி வெளியிட்டாங்க அப்படின்றது தான் இப்ப சூட்சமே ஒளிஞ்சிருக்கு. நீங்க சினிமாக்குள்ளேயே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க எடிட்டிங் ரூம்ல இருந்து நீங்க சொல்லும் போது கேள்வியிலேயே சொன்னீங்க, ஆக்சஸ் வாங்கிட்டு உள்ள போனார் ஒருத்தர், அவர் எடுத்துட்டாரு, காட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு படமாக்கிட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு தகவல்லாம் வெளியில வந்துச்சுல. இதுல துளி அளவு கூட உண்மையே இருக்காது. சைபர் கிரைம் போலீஸ் அதான சொல்றாங்க, ஏன் அதை மறுக்கிறீங்க? இல்ல சைபர் கிரைம் போலீஸ் சொல்றாங்க சார், அவங்களுக்கு இப்போ முதற்கட்ட விசாரணையில அது தெரிய வந்திருக்கு. ஓகே இருக்கட்டும். அதுக்கு தாண்டி வெளியான காட்சிகள் நான் காட்சி பார்க்கலங்க, ஒரு பிட்டு காட்சி கூட நான் பார்க்கல. ஆனால் நம்ம நண்பர்கள் வட்டார நிறைய பார்த்தவங்கள என்கிட்ட சொன்னது, அந்த காட்சி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. இது வந்து அப்படியே வந்து ஹை டெஃபினிஷன்ல டைரக்டா இந்த மாதிரி குவாலிட்டி காட்சி அப்படியே வந்து எங்க போகும்னா கியூப்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு தான் போகும். அவங்க இப்ப முன்னாடி எல்லாம் வந்து பிலிம் பெட்டி இருந்துச்சுங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பிலிம் பெட்டி இருக்கும். ப்ராசஸிங் போகும், பெட்டி ரெடி ஆயிடும், அந்த பெட்டியை ஊருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பெட்டி திருடு போயிட்டா அந்த ஊர்ல தான் திருடு போயிடுச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு. ஒரு இடத்துல கீ சாவி கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராசஸிங்க்கு வந்து இப்போ வந்து பிலிம் இல்லாததுனால டெக்னிக்கலா டிஜிட்டல் ஆயிடுச்சு. அது இங்க சென்னையில ஒரு இடத்துல தான் இருக்கு. அவங்க நினைச்சாதான் நீங்க எல்லா ஊர்கள்லயுமே ஓபன் பண்ண முடியும். பாஸ்வேர்டு கீ, அதான் பாஸ்வேர்டு. அந்த கீ வந்து அங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த தியேட்டர்காரங்க கூட பார்க்க முடியாது. எந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் சொல்லுவாங்க, எவ்வளவு நாளுக்கு அவங்க பார்க்கலாம்னு ஒரு கணக்கு போட்டுருவாங்க. இப்ப சென்சார் போர்டுல இருந்து வந்ததுன்னு முதல்ல சொன்னாங்க இவங்க. ஆக்சுவலா இப்பெல்லாம் சென்சார் போர்டுக்கு அவங்க தயாரிப்பாளர் ஒரு கடிதம் கொடுக்கணும். கடிதம் கொடுத்து இந்த நேரத்துல இந்த தியேட்டர்ல சென்சாருக்காக சென்சார் காப்பி நீங்க காமிங்கன்னு சொன்ன உடனே கியூப் தான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்றதை நீங்க காப்பி எடுக்கவே முடியாது. அப்படியே காப்பி நீங்க வீடியோ கேமரால எடுத்தாலும் இப்ப வெளியான குவாலிட்டியில எடுக்க முடியாது. ஓகே, ஆமா, தனியா வச்சு ஷூட் பண்ணது தெரிஞ்சிரும். இது வந்து ஒரு படத்தை சென்சாருக்கும் ஒரு கீ கொடுப்பாங்க, ஒரு பாஸ்வேர்டு. சென்சாருக்கு பாஸ்வேர்டு அவங்க கிட்ட தர மாட்டாங்க. சென்சார் பார்க்கிற அதிகாரிகளுக்கு ஒரு படம் திரையிடுவாங்க இல்லையா, அது எந்த நேரத்தில் திரையிடணும், எந்த தியேட்டர்ல திரையிடணும்னு அதை டிசைட் பண்றது தயாரிப்பாளரும் இயக்குனரும். ஓகே, இதுல ஹீரோ பெரிய ஹீரோவா இருந்தாருன்னா ஹீரோவுக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம படத்தை பாக்குறாங்க, இந்த அதிகாரிகள் பாக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அங்க வந்து தயாரிப்பாளர் இயக்குனருக்கு தான் அங்க அலௌடு. சென்சார்ல ஹீரோக்கே வேலை இருக்காதாங்க. சில பேர் போய் நிப்பாங்க, அது நமக்கு தவிர்க்க முடியாதுன்னு வச்சுங்க. அப்படி போனாலும் அதனாலதான் சென்சார் மறுத்தது, எங்க கிட்ட சம்பந்தமே இல்லைங்க, எங்ககிட்ட எந்த காப்பியும் வரல, நாங்க ரிலீஸ் பண்ணல. இவங்க முதல் குற்றச்சாட்டு எல்முருகன் மேல வச்சாங்க, அடுத்தது உதயநிதி மேல வச்சாங்க. உதயநிதிக்கும் எல்முருகனுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை இது. வளர்ந்த கெட்ட அது 6 அடி எருமைங்க. அது நான் ரொம்ப செல்லமா அவர் அப்படிதான் கூப்பிடுறது. 6 அடி எருமை வளர்ந்து கெட்டவர், யோசிக்கவே மாட்டாரு. எல்லாத்தையும் நடைமுறையில தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டுறது எப்படின்றத ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் பேசின பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம இப்ப அதுல உள்ள வர வேண்டாம். இந்த டெக்னிக்கலுக்குள்ள வந்தோம்னா இந்த காட்சி முழுமையாக தெளிவான ஒரு திட்டமிடலோடு இது இப்படிதான் வெளியில வரணும், இந்த நேரத்துல தான் வெளியில வரணும். இந்த படம் வந்து முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு நிறுத்தி வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா முடக்கி வச்சிருக்கு சொல்லலாம். இதற்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். கடந்த எம்பி தேர்தலில் எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து கங்கனா ரணாவத் நடிச்ச படம். அவங்க பிஜேபியில தான் இருக்காங்க, இப்ப எம்பி எல்லாம் இருக்காங்க. அவங்க எமர்ஜென்சி பீரியட்ல நடந்த இந்திரா காந்தி சம்பந்தப்பட்ட பல காட்சிகளை அதுல வச்சு இந்திரா காந்தி மாதிரி இவங்களே நடிச்சிருந்தாங்க. எம்பி தேர்தலில் அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு ஆதாயம் எடுக்கலாம்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் பிஜேபி காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இப்ப பிரச்சனை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடக்கி வச்சிருந்தாங்க. ஆப்டர் எலெக்ஷன் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா படங்களுக்கும் அதான் நிபந்தனை, அரசியல் நேரத்தில் அரசியல் படம் வரக்கூடாது. அது இது முழுக்க முழுக்க எல்லாரையும் திட்டுற மாதிரி இருந்தது. எல்லா கட்சிகளையும் திட்டி இவர் மட்டும் நியாயமா இருக்க மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வச்சிருந்தாங்க. அதனால தான் படம் வரல. முடக்கி வச்ச படத்தை சென்சார் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இது எதிர்பார்த்தது என்னன்னா, பிஃபோர் சென்சார் இந்த படம் இந்த நம்ம வாங்கிட்டோம்னா, இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தோம்னா அதுல வருகிற காட்சிகள் மூலமாக மக்கள்கிட்ட போய் நம்ம உடனே போய் உட்கார்ந்துருவோம். நம்ம சினிமாவில் எப்படி பில்டப் பண்ணி வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கோமோ, திருப்பி நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன்,
எப்படி சினிமாவில் பில்டப் பண்ணி வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கோமோ அதே மாதிரி அரசியல்லையும் இந்த படம் நம்மளை உயர்த்தி உட்கார வச்சிரும். ஏன்னா அவருடைய மொத்தம் 69 படம் நடிச்சிருக்காருங்க. நான் முதல் படத்துல இருந்து எனக்கு அவரை தெரியும். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்ல மரியாதைக்குரிய மனிதர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மேல வச்சிருந்த மரியாதையை தூக்கி குப்பையில போட்டேன் நான். ஏன்னா கேவலமான ஒரு மனிதர் எப்படா வந்து விஜய் இவ்வளவு கேவலமா ஆயிட்டாருன்னு நமக்கு எல்லாம் பெரிய சந்தேகமா இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க காரணம் அப்பா தான் போல இருக்கு. என்ன சொல்றாரு அந்த பேட்டியில? அந்த பேட்டியில அவர் தெளிவா சொல்றாரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டார். நீங்க உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னா அவனுக்கு புத்தி சொல்லி இருக்கணும். ஆனால் அவர் செஞ்ச எல்லாத்தையும் மறைச்சி பூசி மெழுகி ரொம்ப நல்லவன், ரொம்ப நேர்மையானவன், அவன் வந்து இந்த சமூகத்துக்கு அவனை விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்கிற ரேஞ்சில் அந்த பேட்டி. நம்ம அது எனக்கு அந்த பேட்டி குறித்து பேசவே பிடிக்கல. ஏன்னா ஒரு அப்பாவா செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும், விஜய் செய்த அவ்வளவு தவறுகளுக்கும், அவர் ஒரு அப்பாவா செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும், ஒரு கணவரா செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் மூல காரணம் எங்க இருந்து வந்ததுன்னா எஸ்எஸ்சி கிட்ட தான் வந்திருக்கு. ஒரு குடும்பத்தை பிரிச்ச விஷயத்த அது சாதாரண விஷயம் ஒர்த் இல்லைன்னு ஒருத்தன் பேசுறான்னா அது எங்கடா எங்க இருந்து வந்தது? இந்த சைக்கோத்தனம் எங்க இருந்து வந்ததுன்னா அது அவங்க அப்பா எஸ்எஸ்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த பேட்டியில அவரு அதை தெளிவா சொல்றாரு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, அது பெருசா ஊதிட்டாங்க. நாங்க பல வருஷம் முன்னாடி பேசி முடிச்சிட்டோம். பேசி முடிக்கப்பட்ட விஷயத்தை சகோதரி சங்கீதா ஏங்க போனாங்க கோர்ட்டுக்கு? இப்ப அவங்களுக்கு ஏன் போனோம்? என்ன பிரச்சனை எங்க வருது? வாழவே விடல, வீட்டுக்குள்ளே விடல. இவர் நாட்டை காப்பாற்ற வராராம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பா இருந்ததுனால அப்ப நமக்கு தெரியுது விஜயாக இப்படி உருவாகல, விஜய உருவாக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் எஸ்எஸ்சி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, விஜய்க்கு எதிராக ஒரு ஹீரோ கிளம்பி வராருன்னா உடனே அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு நீ இந்த படத்துல வந்து நீ வந்து உன்னை நடிக்க வைக்கிறேன், உனக்காக ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பல ஹீரோக்களுக்கு சொல்லப்பட்ட கதைகளை உள்ள பூந்து வாங்கிட்டு வந்துடுறது. அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த ஹீரோ வந்து விலைக்கு வாங்குறது, இல்ல கூப்பிட்டு வச்சு அந்த படத்தை வந்து முடக்கிறது. இதெல்லாம் ஆரம்ப கால கட்டம். இவங்க தான் வந்து நேர்மையான ஒரு விஷயத்தை செய்வதற்கு வரேன்னு கிளம்பி வராங்க. அவர் செஞ்ச அத்தனைக்கும் இப்ப உல்டாவா பண்றாரு. கடன் கொடுத்ததே இல்லைன்னு மறைக்கிறாரு. ஏன் அப்பாவுக்கு காசு கொடுக்க கூடாதான்றாரு. அப்பாவுக்கு காசு கொடுத்தது தப்பு இல்ல, நீ கொடுத்தது கடன் எல்லாம் எழுதி வச்சுக்கிறான். பொம்பளை குழந்தைங்க, பொம்பளை குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்குது. படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு படிப்பு செலவுக்காக கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியாது, அதை கூட கடன் எழுதுறாங்க. அப்ப வருமானத்துறையை ஏமாத்துறதுக்கான அத்தனை வேலையும் விஜய் பண்ணியிருக்காரு. பளிச்சுன்னு தெரியுது பட்டவர்த்தனமா. யாராவது ஒருத்தர், இந்த பையன் வந்து அவனுக்கு 26 வயசு 27 வயசு தான் ஆகுது, ஜேசன் சஞ்சய்க்கு. அவர் சுய காலில் நிற்கிறாரு, ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் இத்தனை லட்சம் கொடுத்து வச்சிருக்கேன்னு எழுதி வச்சிருக்கிறேன், மனைவிக்கு இத்தனை கோடி கொடுத்து வச்சிருங்க எழுதி வச்சிருக்கேன். இது எதையுமே மறுக்கல, இது வரைக்கும் எதையுமே மறுக்கல. நேர்மையா இருக்காராம் அவரு. அப்ப நேர்மையா இருக்கிற விஜய் 15 கோடியை வாங்கி அமுக்கிட்டு அந்த 15 கோடிக்கு அரசுக்கு வந்து நீ காட்டாம விட்டுட்டேன்னு மாட்டி 1.5 கோடி ரூபாய் வந்து அபராதம் வீசுத. நீ நேர்மையா தூய சக்தியா இருந்தா நீ பணம் கட்டிருக்கணும் இல்ல? நீ ஃப்ராடு சக்தி, மாய சக்தி, ரெண்டாவது பித்தலாட்ட சக்தி. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு மொத்தமாக. உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நான் கம் டு த பாயிண்ட், இதுக்குள்ளேயே வந்துடுறேன் ஜனநாயகனுக்குள்ளேயே. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பூமிங்கா இருக்கும்னு சொல்லி படத்தை வெளியிட்டாங்க. வெளியிட்டதுல பெரும் பங்கு முக்கியமான சூத்திரதாரி. இப்ப எல்லாம் யாரோ சொல்றாங்கல்ல, நீங்க சொல்றீங்களா உமாசங்கர் ஒருத்தர் முன்ஜாமீன் போயிருக்காரு, அப்புறம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சொல்றீங்கல்ல. இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு, வந்துருவார் வெளிச்சத்துக்கு. அவர் யாருன்னா, இதுவரை எந்த அமைப்பிலும், நாலாம் ஒரு அமைப்புல பொறுப்புல எல்லாம் இருக்கேன், நான் செக்ரட்டரியா ஒரு அமைப்புல எல்லாம் இருக்கேன், நிறைய அமைப்புகள்ல இருந்திருக்கேன், பதவியில இருந்திருக்கேன், நிறைய கட்சிகள்ல பார்த்திருக்கலாம். நீங்க ஏதாவது நிறைய பேருக்கு பதவி கொடுப்பாங்க, எங்கேயுமே ட்ரெஷரர் போஸ்ட் ஒண்ணுதாங்க இருக்கும். ட்ரெஷரர்னா போஸ்ட் ஒண்ணுதான், காசை வந்து கையாளக்கூடியவர் அவர் தான். உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய விஷயமாக இணை பொருளாளர்னு ஒரு போஸ்டை உருவாக்கிருக்காங்க. எப்பேற்பட்ட, என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தற்குறி, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதில் அவருங்க நான் வந்து செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மங்குனின்னு. உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த அந்த போஸ்ட்ல இருக்கிற என் தம்பி தான் அவன், ஜெகதீஷ்னு ஒருத்தருக்கான். இவன் தான் முழுக்க ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி. ஆமா ஆமா, அதை ரூட்டு போட்டு கொடுப்பான் கரெக்டா. யார் யார் எப்படி எப்படிலாம் போனோம், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக. சினிமாவில் அவர் பண்ற வேலையை என்னன்னா, பில்டப் ஏற்றி விடுறது. ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, நீங்க சொன்ன ரூட் கம்பெனி. அதன் மூலமாக சோசியல் மீடியா முழுக்க காசு கொடுத்து, இப்ப சோசியல் மீடியா வருது இல்ல பெரிய கூட்டம், நிறைய பேர் கதை எழுதிட்டு இருக்காங்க. நான் உண்மையே நினைக்கவே இல்லை, நான் பார்த்தேன், ரோட்ல பார்த்தேன், வீட்டுல இருந்து கிளம்புனேன், இவ்வளவு கும்பல், இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது அத்தனையும் ஸ்கிரிப்ட். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இது அத்தனைக்கும் பல கோடி ரூபாயை செலவு பண்ணுகிறார் ஜெகதீஷ். அவர் பெரிய லார்ட் லபக்தாஸ், அவரு என்ன பெரிய பணக்கார முதலையா அவரு.
எங்க இருந்து அவர் காசு கிடைச்சது? அவர் யார்? அவர் இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர். இந்த படம் 300 கோடி 500 கோடி வந்து படத்து பட்ஜெட்னு சொல்றாங்க. கேவிஎன் நிறுவனம் தான் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நான் இந்த ஊடகத்தின் வாயிலா ஒரே ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். கேவிஎன் நிறுவனம் இதற்கு முன்னாடி எடுத்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 2 கோடி 3 கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க. எப்பரா 300 கோடியில நீங்க படம் எடுக்கிறீங்க? 500 கோடி வரைக்கும் சொல்றாங்களே. சரி, நீங்க சொல்றதுக்கே வந்துடுறேன். நானும் கம்மியா சொல்லிட்டேன் போல இருக்கு. 500 கோடி உங்கள்கிட்ட எங்க இருந்து வந்தது பணம்? யார் நீ? உனக்கு என்ன தொழில் இருக்கு? என்ன பின்புலம் இருக்கு? ஜெகதீஷ் எப்படி இணை தயாரிப்பாளர் உள்ள வந்தார்? இணை தயாரிப்பு, லைன் ப்ரொடியூசர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இணை தயாரிப்புனா நீங்க ஒன்ன பார்த்து, இப்ப இந்த படத்துல வந்து இவருக்கு எவ்வளவு சம்பளம்னு பேசுனாங்கன்னு இது வரைக்கும் வெளியில தெரியல. இவங்க சொல்றாங்க 250 கோடி அவருக்கு வந்து உச்சத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. இப்ப 250 கோடி அவருடைய சம்பளம்னா மீதி இருக்கிற காசு உங்களுடைய காசு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறான். அந்த படம் இணையத்துல கசிஞ்சிருச்சுங்க. கசிந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. இதுவரைக்கும் இந்த தூய சக்தியா இருக்கிற மாய சக்தி, ஏன் மாய சக்தின்னு சொல்றேன் தெரியுமா? அதுக்கு நான் சொல்லிடுறேன் விளக்கத்தை. இவர் எந்த வீட்டுல இருக்காருன்னு நீங்க யாரும் கண்டே பிடிக்க முடியாது. அதனாலதான் சொல்லிட்டாரு, நான் தப்பா சொல்லுங்க, அதனாலதான் அவர் சொல்லிட்டார் தமிழ்நாடு முழுக்க என் வீடுன்னு. நீ திடீர்னு, ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு மகளிர் அவங்க நிர்வாகி வீட்டுல போய், ஏன்டா நீ உள்ள வந்தா நாங்க டிஸ்கஸ் பண்ண வந்தோம். 12 மணி ராத்திரிக்கு என்ன டிஸ்கஸ் வேண்டி கிடக்கு? நாமக்கல் இது வரைக்கும் அந்த ஆள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. அப்ப நமக்கு வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறாரு, என்னென்னமோ பண்றாரு. இதெல்லாம் செய்வது ஒரே விஷயம், தான் எப்படியாவது சினிமாவில் காசு கொடுத்து உயரத்தை அடைஞ்ச மாதிரி பெரிய வளர்ச்சியை வச்சு நம்ம பில்டப் பண்ணி. இப்ப இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் யாரு? 2 கோடி தான் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்கன்றீங்க. அவங்க வெளியிட சொல்லுங்க அவங்கள. நான் இப்போ ஒரு பத்திரிகையாளராக குற்றம் சாட்டுறேன். இணை தயாரிப்பாளரா ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கு. அவருக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? இப்ப அவர் உள்ள வந்திருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் இணை தயாரிப்புங்க, அவர் 100 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, 300 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, அவங்க ஏதோ ஒரு 100 கோடி கொடுக்குறாங்க. இதற்கு கணக்கு இருக்கா? இது வரைக்கும் கணக்கு இருக்கா? ஏன் நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? முதல்ல வந்து ஒரு தகவல் வெளியிட்ட கசிய விட்டாங்க 350 கோடி பட்ஜெட்னு, அப்புறம் 400 கோடி ஆச்சு, அப்புறம் நீங்க சொல்ல மாதிரி 500 கோடி ஆயிடுச்சு. ஆர்கே செல்வமணி தான் சொல்றாரு. அவரே வந்து பாருங்க, ஆர்கே செல்வமணி பேசணும்னா தனி டிபேட் வச்சுக்கணுங்க. அவருக்கு வந்து பதவி இல்லைன்னா ஒரு தூக்கம் வராது. பதவியை எப்படியாவது அடையணும், சினிமாக்குள்ள தான் பெரிய ஜாம்பவானா காமிச்சிட்டே இருக்காரு. அவர் படம் எடுக்கிறத நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பெப்சி அமைப்புல அவர பொறுப்புல இருக்காரு. இயக்குனர் சங்கத்துக்கு வந்துட்டார் மறுபடியும். அதுல நடக்கிற ஏராளமான பஞ்சாயத்துகள், நானும் திரைத்துறையில் தான் இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து மோனோபோலியா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரி எங்க அண்ணன் ஆர்கே செல்வமணி. எப்படி என் தம்பி ஜெகதீஷ் பழனிசாமி காசே இல்லைன்னா கூட பெரிய ப்ரொடியூசரா மாறிட்டாரோ, அது மாதிரி எங்க அண்ணன் ஆர்கே செல்வமணி இருக்காருல்ல, அவரு மாதிரி ஒரு சினிமாவை அழிக்கிறாள் யாருமே கிடையாதுங்க. இந்த படத்துல, இந்த ஜனநாயகன் விஷயத்துல கூட அவர் பேசினார், அவர் பேட்டி கொடுத்தார் பாத்தீங்களா? உண்மையான ஆட்களை ஏன் இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியல? உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான் கேட்கிறேன். சினிமாக்குள்ள தான் இருக்கீங்க, எத்தனை படம் நீங்க வந்து இயக்கி இருக்கீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும்ல, நீங்க உள்ள வாட்டர் மார்க் போடுவீங்கல்ல, நீங்க இப்ப காமிக்கிறீங்களே எடிட்னு, அது வாட்டர் மார்க் இல்ல. சினிமா தெரிஞ்ச எல்லாருக்கும் உள்ள வந்து ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே எந்த இடத்துல இருந்து அந்த காட்சி லீக் ஆச்சு, எந்த இடத்துல எந்த ஃப்ரேம் திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும். அப்ப நீங்க 500 கோடி ரூபாய் பட்ஜெட் தானே சொல்றீங்க. அதுதான் இவர்தான் ஆர்கே செல்வமணி தான் சொன்னார், சார் பேங்க்ல 500 கோடி கொள்ள போயிடுச்சுன்னா இத்தனை நேரம் சும்மா இருப்பாங்களா சார் அப்படின்னு எகிர்னார்ல. எகிர்னவர் இது என்ன பண்ணார்? இப்ப எப்படி அதை நீங்க வந்து இவ்வளவு காலம் ஏன் சைலண்டா இருக்கீங்க சார்? பதறாதா சார்? நம்ம வீட்டு பொருள், நம்முடைய உழைப்பு, ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டோம்னா அதை தேடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நான் வந்து மனைக்கட்டுறோம். நம்ம சர்வசாதாரணமாக ஒரு 500 கோடி ரூபாயை இணையத்துல கசி விட்டுட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, எத்தனை நாள் கழிச்சு வந்து இது வரைக்கும் வாய் திறக்காங்க. இந்த விஜய் இதுவரைக்கும் தயாரிப்பாளரை சந்தித்து பேசவே இல்லை, தொலைபேசியில் கூட சொன்னதாக தகவல் இல்லை. என்ன இது பூரா தகவல் கட்சி தானே? இது பூரா தகவலா தான் வரும், எதுவுமே உண்மை இருக்காது. அப்ப உங்களுக்கு வந்து அவர் பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அதனாலதான் நான் குற்றம் சாட்டுறேன், இது உண்மையான தயாரிப்பாளர் கேவிஎன் நிறுவனம் இல்லை, இது விஜய். விஜயனுடைய பினாமியா இருக்கிறவர் தான் நம்ம என் தம்பி ஜெகதீஷ். ஏன்னா அந்த பினாமி, ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, வேட்பாளர் கூட போட்டிருக்காரு, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதர்னார், பாத்தீங்களா ஒரு டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. யாரான்னு தேடி பார்த்தா இவருடைய நிறுவனத்துல பங்குதாரரா வராரு. ஒன் ஆஃப் த டைரக்டர், ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன் ஆஃப் த பொண்டாட்டியை தூக்கிட்டாருங்க, அதுல இருந்து அப்பாவை தூக்கிட்டாரு.
எல்லாரும் தூக்கிட்டு டிரைவருக்கு அந்த நான் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல டிரைவரை டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படின்னு. உண்மையிலேயே இது பூரா ஏமாத்து வேலைங்க. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர் கண்ணீர் விட்ட கதையை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குல்ல. நீ நேர்மையான ஆளா இருந்தா இல்லங்க இவர் வந்து ஏன் இந்த சீட்டு கொடுத்தேன்னா இவர் என் கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர் அதனால சீட்டு கொடுத்தேன் நீ சொல்ல மாட்டியே, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு. வாயை திறந்தா பொய்யை தவிர எதுவும் பேச தெரியாது. அதே போல ஜோசியர் அவருக்கு முதல்ல பண்டிட் அவர் வந்து செய்தி தொடர்பாளர் கட்சிக்கு, அதாவது முதல்ல இந்த கடலூர்ல ஒரு ஆள் இருந்தார் ஜோசியர் ஒரு ஆள். இதுங்க இந்த ஜோசியத்தை கேட்டுதாங்க இவர் கேட்டா ஜோசப் விஜய். பெரும்பாலும் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த ஜோசியத்தை பெருசா நம்ப மாட்டாங்க. ஆனா இவர் என்னன்னா வீட்டுல கோலம் போறதுக்கு பொம்பளைங்களை வச்சிருக்காரு. வீட்டுல உண்மையா கோலம் போட வேண்டிய மனைவியை துரத்தி விட்டாரு. யாரையோ ஹையர் பண்ணி வச்சிருக்காரு, வீட்டு வாசல கோலம் போடணும். இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட் விஷயமா வச்சு ரொம்ப காலமா நடந்துச்சு. அது பூஜை பண்ணணும், அதாவது என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல கோலம் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து இன்னைக்கு வந்து ஜோசியர் சொன்ன நேரத்தில் தான் 12 மணி உச்சி வெயில்ல போ, அப்பதான் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு. நிஜமாவே தப்பு பண்ற எல்லாரையும் சூரியன் சுட்டரிக்க தான் செய்யுது. நீங்க போயிட்டு இருக்கிறீங்கல்ல அப்பாவி மக்கள். இப்ப நான் வந்து இப்ப கரூருக்கு பேசினாரு நேத்து கடைசி பிரச்சாரத்துல கொந்தளிச்சாரு கரூர் அப்படின்லாம் பேசினார் இல்லையா. இந்த விளக்கத்தை இதற்கு முன்னாடி ஏன் கொடுக்கல அப்படின்னா இது வரைக்கும் வாயே திறக்கல. எனக்கு சந்தேகம் என்னன்னா இன்னொரு சந்தேகத்தையும் சொல்லிடுறேன். இப்ப சமீபத்தில் ஒரு கை காட்டிட்டுலாம் பிரச்சாரத்துக்கு போனார்ல, பேசாமே திரும்பிலாம் வந்தார்ல, அது உண்மையான விஜய் இல்லைங்க, டூப்பு. சினிமால டூப் போட்ட மாதிரி கண்ணாடிலாம் போட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. நிறைய வீடியோலாம் வந்துச்சு. நான் அதை சீரியஸா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அது விஜய் இல்ல, மைக் பிடிச்சி பேசியிருந்தா விஜய் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு கை மட்டும் காட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா இது வந்து எலைட் அரசியல்வாதி, சொகுசு வாழ்க்கையில இருக்கிறவர். ஆனா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், சொகுசு வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்துட்டேன், உங்களுக்கு நன்றி கடன். நீ இதுவரை என்ன பண்ணிருக்கிற? இதுவரை இந்த திரைத்துறை, மற்றதை விடுங்க சார், திரைத்துறையில 200 கோடி ரூபாய் விட்டுட்டு மக்களுக்காக நான் முதலமைச்சராக வந்திருக்கேன். 200 கோடியை விட்டுட்டு வந்து 2 லட்சம் கோடி சம்பாதிக்க பிளான் போடுற. அப்புறம் நீ என்ன, அவர் சொன்ன வார்த்தை, நான் இந்த மாதிரி ஆபாச வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். என்ன மானாவுக்கு ஒரு வேட்பாளர்கிட்ட 5 கோடி வாங்கினதா ஒரு தகவல் வருது. இல்லன்னு மறுத்தியா நீ இன்னைக்கு வரைக்கும்? அப்ப நீ இந்த வேன்ல, நீ இப்போ இன்னொன்னு சொல்லிடுறாங்க, இவங்க வேன்ல ஏத்திட்டு போனார்ல பிரச்சாரத்துக்கு, இவர் பக்கத்துல வேனில் ஏற்றிய ஆட்களை எல்லாம் நீங்க வந்து எடுத்து பாருங்க. 231 பேர் இவர் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. ஒருத்தன் விலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க எடப்பாடியில, இவரே 2 தொகுதியில் நிற்கிறார். அப்ப 231 தொகுதியில இவர் வேன்ல ஏத்தின ஆள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும் பண முதலைகள். ஒருத்தன் சுரண்டல் லாட்டரி, மக்கள்கிட்ட சுரண்டி கோடி கோடியாக சொத்து சேர்த்த மாமனார்கிட்ட இருந்து சாப்பிட்ற ஒரு கேரக்டர். இன்னொரு ஆளு அவன் அந்த காலேஜ் ஓனர்ன்றான், அவனும் மாமனார் சொத்துல சாப்பிடுறவன் மரிய வில்சன். அதாவது ரவுடியாக இன்னைக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு வீடு பூந்து ஆளெல்லாம் அடிக்கிறான், பெண்கள் அடிக்கிறான். இவன் இந்த ஆளை ஏத்துறாரு மேல. அப்புறம் ஒரு பல் டாக்டர், அது வந்து இந்த ரீல்ஸ் பண்ணிட்டு திரிவாங்க தெரியுமா, அது டாக்டருக்கு படிச்சுதா இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எதனா படிச்சுதான்னு தெரியல. அவரையும் ஏத்தலங்க. ஆனா அவன் வந்து இவங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அணில் அணில்னு. அவனு தவ்வி ஏறிட்டான் வேன் மேல. இன்னும் விட்டா இந்த ஆளை பிடிக்க முடியாது. நம்ம ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அதை காமிச்சே போய் நம்ம மக்கள்கிட்ட போய் நின்னுக்கலாம். நம்ம காசு கொடுத்ததுக்கு ஒரு போட்டோ கூட எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு அதுக்காக தாவனா. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, காசு கொடுத்தவர்களை மட்டும்தான் வேன்ல ஏத்திருக்காரு. ரமேஷ் ஒரு தம்பி எனக்கு ரொம்ப தெரியும். நான் நிறைய டிபேட் எல்லாம் உட்காந்து பேசும்போது அவங்க வந்து தாவேகா சார்பில் வந்து விஜய் சார்பில் அப்பெல்லாம் விஜய் ஆதரவாளர்னு போடுவாங்க தவிர கட்சி பேர் போட மாட்டாங்க. ஸ்ரீரங்கம் நினைக்கிறேன் அவர் வேட்பாளர், அங்க அந்த காஞ்சிபுரம் பக்கத்துல எங்கேயோ நிக்கிறாரா தெரியல, ரமேஷ் அவன் பேரு. ஏன்னா இது எங்க நிக்குதுலாம் நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு வந்து ரொம்ப தப்பான நபர்கள், தலைமை தற்குறி தப்பான ஆளா இருக்காரு. அந்த அவன் வந்து கீழே நிக்கிறான், வேன் போயிட்டா இருக்கு, அவன் கை காட்டிட்டாரான், அவன் அதுலயே சந்தோஷப்படுறான். அப்ப உனக்கு நீ யாரெல்லாம் நீ வந்து ஏத்துனமோ மேடை அவங்க எல்லாம் ஓரம் கட்டி ஒதுக்கிட்ட. அப்ப நீ பணம் வச்சிருக்கணும் மட்டும் மேலே ஏத்துற. அப்ப நீ யாரு? நீ இதை விட கொடூரம். 41 பேர் மரணம், நெரிசல் மரணம். அதுல வீடியோ கால்ல பேசினா ஒரு விஷயங்கள் வந்து நீ கூட நிறைய விஷயத்த நீங்க தான் ஓபன் பண்ணி விட்டீங்க. அப்ப அங்க பட்டியலின மக்கள்கிட்ட வீடியோ கால்ல பேசுறத கூட தவிர்த்த ஒரு மானங்கட்ட ஜென்மம் தாங்க இவரு. எனக்கு உண்மையிலே நீ மனுஷனாவே இருக்க தகுதியே இல்லை, நீ மனுஷனுக்கு மேல உயர்ந்துட்ட. அதனாலதான் 50 வருஷ அரசியல் இருந்த செங்கோட்டையன் சொல்றாரு அவர் வருவாரு ஈரோட்ல காட்சி தருவார்னாரு. ஏன்னா கடவுளாடா காட்சி தர்றதுக்கு நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலங்க, செங்கோட்டையன் சொன்ன வார்த்தை. அங்க பாலாஜி விஜய் ஒருத்தர் இருக்கா, விஜய் பாலாஜி, அவர் தான் மாவட்ட செயலாளர். ஈரோட்ல மீட்டிங் போடும்போது அவர் வருவாரு, அப்படியே வந்து பவனி வருவாரு, அவரு வந்து தேர் பவனி வரும்,
தேர்னா எது தெரியுமா? அந்த 41 பேர் நசுக்கி கொண்டுச்சு பாருங்க ஒரு வண்டி, அந்த சிவப்பு பெரிய வண்டி. இந்த பெரிய வண்டி வந்து ஆள் செத்துருவாங்க, ஒரு சென்டிமெண்ட் அப்படி உருவாயிடுச்சு. இப்ப இந்த வெள்ளை வண்டி வந்து மயக்கடிச்சு விடுவானுங்க. அது விஜய்க்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா மாறி போச்சு. அவர்கள் எல்லாம் இவரை கடவுளாக பார்க்கிறாங்க, மனுஷனா பார்க்கல. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணுது, அவர் வந்துட்டு காட்சி தராம ஓடி போயிடுது. இது எல்லாத்துக்கும் இந்த ஜென்சி கூட்டத்தை தப்பா வழிநடத்துற வேலையை மட்டும் தெளிவா சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் இப்ப இந்த ஜனநாயகன் படத்திலிருந்து சில காட்சிகளை மட்டும் எடுத்து இவங்களே பரப்பி விட்டுட்டு அதுல சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கிற விஷயமாவே இருக்கும். அப்ப இதன் மூலமா லாபம் அடைகிறவரு விஜய் தானே. அப்ப இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாதத்துக்கே நான் வரேன். உதயநிதி ரிலீஸ் பண்றாரு அல்லது எல்முருகன் ரிலீஸ் பண்றாருன்னா அந்த காட்சி வெளியானா லாபம் விஜய்க்குன்னு இருக்கும்போது உதயநிதி எப்படி ரிலீஸ் பண்ணுவாரு, இல்ல எல்முருகன் எப்படி ரிலீஸ் பண்ணுவாரு? லாஜிக்கே இல்லையே. உங்களுடைய பாணியிலே வந்தாலும் நம்ப தகுந்த விஷயமா இல்லையே. டெக்னிக்கலா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க, ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எல்லா பெரிய படங்களுக்கும் எடிட், டைரக்டர் காப்பி, அப்புறம் ப்ரொடியூசர் காப்பி, ஹீரோ காப்பின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஹீரோக்கெல்லாம் காப்பி கொடுக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ வந்தாலும் அவங்கள பார்க்கலாம் அவ்வளவுதான். இந்த மாதிரி காப்பி எடுத்து தனியாக கொடுக்கவே மாட்டாங்க. இது இல்லாம அது உள்ள இன்னொரு மார்க் இருக்கும், எந்தெந்த ஃப்ரேம்லன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் ஏன் போட்டீங்களா போடலையா, போடாம விட்டதுக்கு யார் காரணம்? ஓகே, இப்போ இந்த உமாசங்கர் அவர் தான் வந்து இப்படி சட்டவிரோதமாக அக்சஸ் கிடைச்சு உள்ள போய் இந்த ரீல்ஸ் காட்சிகளை எடுத்து படமாக்கி வெளியிட்டு விட்டார். சார் இந்த கேள்வியை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா உமாசங்கர் என்பவர் யார்? அவர் எனக்கு தெரிஞ்ச வகை, நானும் சினிமாக்குள்ள இத்தனை வருஷமா இருக்கேன். உங்க முன்னாடி கூட சில பேர்கிட்ட பேசினேன், நான் நிறைய எடிட்டர்கிட்ட பேசினேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன், தயாரிப்பாளர் சங்கத்தில் சில பேர்கிட்ட பேசினேன். அந்த நீங்க சொல்லுகிற அந்த உமாசங்கர் இப்ப முன்ஜாமீன் போயிருக்கிற அந்த நபர் திரைத்துறையிலே இல்ல, சினிமாக்குள்ளே இல்ல. அப்படி இருக்கிறவர் அவரோட மனுவில் அப்படிதான் சொல்லிருக்காரு. அவர் எப்படி உள்ள, அவர் என்ன சொல்லிருக்காரு மனுல? சார் என்ன பலிகடாக்க பாக்குறாங்க, எனக்கு அந்த சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு, அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு, திரைத்துறைக்குமே சம்பந்தம் இல்லைன்றாரு. அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க ஈஸி ஆக்சஸ் சார். எடிட்டிங் ரூம் வந்து முன்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்ல பிலிம் காலகட்டங்கள்லாம் சில இடங்கள்ல தான் எடிட் பண்றதுக்கு அனுமதிப்பேன். ஏன்னா அங்கதான் ப்ராசஸிங் இருக்கும், பிலிமை ஓட்டுவாங்க, எல்லாமே இருக்கும். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த பிறகு எல்லா டைரக்டர்களும் அவங்க ஆபீஸ்லயே எடிட் ரூம் போட்டுக்கிறாங்க. அங்க அவங்க நாலேஜ் இல்லாம அந்த ரூம்குள்ள யாரும் போகவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். சிவாஜின்னு ஒரு படம் வந்தது, அதாவது சங்கருடைய இயக்கத்துல வந்துச்சு. அந்த படத்தினுடைய மொத்த ஒர்க்கும் சங்கர் அவருடைய கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த படத்தை தயாரிச்ச நிறுவனம் ஏவிஎம் சரவணன் சமயத்தில் மறைந்தார் இல்லையா, அவர் அந்த காட்சியை பார்க்கலான்னு எடிட் ரூம்குள்ள போறதுக்கு போயிருக்காரு. அசிஸ்டன்ட் சார், சாரி சார், படம் முடிஞ்ச பிறகு சார் காட்டுறேன்னு சொல்லிட்டாரு, இப்ப சாரி காட்ட முடியாது சார்னு பணம் போட்ட தயாரிப்பாளரே உள்ள வராதுன்னு வெளியே அமிச்சாங்க. இதுதான் சினிமா. யார் காதல பூ சுத்துறீங்க? யாரோ ஒருத்தர் திடீர்னு உச்ச நடிகர், நீங்க தானப்பா சொல்ற 300 கோடி சம்பளம் வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாருப்பா, அதுலயே ஃப்ராட் இருக்கு. இப்ப நீங்க வர்ற அவர் வந்து யாரோ ஒருத்தர், முகம் தெரியாத, சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் எடிட் ஆக்சஸ் குள்ள வந்து அவர் வந்து எடுத்து தனித்தனியா துண்டு துண்டா இருந்ததை எடுத்து காப்பி பண்ணி படமாக்கி அவர் இணையத்துல கசிய விட்டாருன்னு சொல்றத நம்பும்படியா இல்லையே. நீ நம்புற மாதிரி சொன்னா நம்பலாம். இல்லங்க நாங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ஆர்டிஸ்ட்ல, அந்த ஆர்டிஸ்ட்கே திருடு போயிடுச்சுங்க. சமீபத்துல லால் சலாம் காட்சிகள் திருடு போயிடுச்சுன்னு ரஜினிகாந்த் மகள் சொன்னாங்க, அப்புறம் திருப்பி கட்சிச்சுன்றாங்க. அது இல்லாமே அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பெருசா போகல. நிறைய நடக்கும் சம்பவங்கள். ஒரு முறை வந்து வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம், அது கமலஹாசனுடைய படம். அந்த படம் வந்து சில காட்சிகள் வந்து அமெரிக்காவில் படமாக்குனாங்க. இப்ப நீங்க வெளிநாட்டில் படமாக்கிட்டு வருமா, பிலிம் அப்ப பிலிம்ல எடுத்திருந்தாங்க. வெளிநாட்டில் படமாக்கிட்டு வரும்போது சென்னை ஏர்போர்ட்ல இல்ல அது அவங்க எந்த ஊர்ல ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்களோ அந்த ஊர்ல சொல்லிடுவாங்க இமிகிரேஷன் அதிகாரிகள்ட்ட, சார் இதுக்குள்ள வந்து பிலிம் கேன் இருக்கு, நாங்க கூட திறந்து காட்டுறோம், ஸ்கேன் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்கேன் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணா உள்ள இருக்கிறது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடும், போயிடும், வீணா போயிடும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அசிஸ்டன்ட் சில பேர் எந்த பாக்ஸை எதிர போட்டோம்னு தெரியாம சில காட்சிகளை விட்டானுங்க. அது ஸ்கேன் ஆயிடுச்சு, காட்சி எல்லாம் எரேஸ் போயிடுச்சு, மொத்தமா காணோம். இங்க வந்து பார்க்கும்போது அது இல்ல, இங்க செட்டு போட்டு அந்த சில காட்சிகள் எடுத்தாங்க. இப்படி இதுதான் சினிமா. அதனால எல்லாத்தையுமே டெக்னிக்கலா பல விஷயங்கள் இருக்குன்னு போது, இப்ப நீங்க ஆர்டிஸ்ட்களை காப்பி பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஆர்டிஸ்ட்கை யாரோ எடுத்து களவாண்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போது எங்க மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அப்ப இது முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக விஜய் தரப்பு, குறிப்பாக என் தம்பி ஜெகதீஷ் அவர் வச்சிருக்கிற அந்த வார் ரூம் ஒன்று வச்சிருக்காரு. நிறைய பேர் காசு கொடுத்து ஆட்களை வச்சிருக்காரு சோசியல் மீடியால.
அவங்க மூலமா இதை பரப்புவதற்காக துண்டு துண்டா பரப்புனா எத்தனை பேர் பிடிப்பீங்க நீங்க? இப்பவே வந்து பல கோடி பேர் பார்த்துட்டாங்கன்றாங்க. சோ இது அவர்களால் திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஒரு விஷயம். இவர் சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, என்ன பலிகடா ஆக்க பாக்குறாங்க அப்படின்றது உண்மை. நான் அப்படிதான் நம்புறேன். நான் இப்ப இதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரைத்துறைக்கே தொடர்பு இல்லை அப்படின்றாரு. நீங்க சினிமா துறையில இருக்கிறவர், அவர் ஏதாவது எடிட்டர் சங்கத்தில் இருக்கிறாரா, இதுலயாவது இருக்காரா? நான் விசாரித்த வகையில எந்த எடிட்டர் யூனியனிலும் அந்த உமாசங்கர் என்கிறவர் இல்ல. இன்னைக்கு வந்து பல பேர் இண்டிபெண்டன்ட் எடிட்டரா இருக்காங்க. நீங்க படிப்பாங்க, நிறைய விஷயம் படிப்பாங்க, விஸ்காம் படிப்பாங்க, அல்லது ஆர்வத்தினால சில பேர்ட்ட யார்ட்டையாவது எந்த காலத்திலயோ அசிஸ்டண்டா வேலை பார்த்திருப்பாங்க. இன்னொரு விஷயம், நிறைய போட்டோ ஷூட் நடத்துறாங்கல்ல, அந்த நம்ம என்ன ஸ்டூடியோஸ் வச்சிருக்காங்கல்ல, கல்யாண போட்டோ எடுக்கிறாங்க, கல்யாண வீடியோல எடுக்கிறாங்கல்ல, இவங்களே நிறைய பேர் எடிட்டிங் கத்துக்கிறாங்க. அவங்களே இப்பதான் நிறைய வந்து கத்துக்கிறது வழிகள்லாம் வந்துருச்சு இல்ல, கத்துக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் எடிட்டரா மாறி இருக்காங்க. ஆனா சினிமாக்கெல்லாம் வரமாட்டாங்க. சினிமாவுக்கு வந்தா சின்ன சின்ன படங்கள்ல யாரோ ஒருத்தர் யூனியன்ல இல்லாதவங்க படம் எடுப்பாங்க. அந்த படத்துல பிரச்சனை வந்தாலும் சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி பிரபலமானவருடைய படங்களுக்கு வரும்போது அதுக்கு தான் அந்த பெப்சின்னு ஒரு அமைப்பு. அவங்க காலங்காத்தால 2 ஆளை விட்டுருவான். ஷூட்டிங் போதுன்னு வச்சுங்களேன், 2 பேர் உள்ள வந்துருவான். வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? அங்க யார் யார் யூனியன்ல இருந்து ஆள் வந்திருக்கான்னு பார்த்து அவனுடைய கார்டு, ஐடி கார்டை வாங்கி, நம்பரை வாங்கி ஸ்கேன் பண்ணி ஒரிஜினல் கார்டா டூப்ளிகேட்டா, இவன் நம்ம மெம்பர் தானா அப்படி கண்டுபிடிக்கிறது 2 பேர் வருவாங்க. சில இண்டிபெண்டன்ட் தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசு வச்சிருப்பாங்க, தேவையான ஆட்களை மட்டும் எடுத்துப்பாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் உள்ள வச்சுப்பாங்க. உமாசங்கர் வந்து தன்னோட மனுவில் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானதுல எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்க போலீசார் வந்து என்னை வழக்கில் சேர்த்துள்ளார்கள் அப்படின்றத அவர் வைக்கிற முக்கியமான ஆர்குமெண்ட். இதற்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல விஜயன் சுப்பிரமணியன் அப்படின்ற வழக்கறிஞர் வந்து ஆஜராயிருக்காரு. இவர் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு, இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு அவர் வாதிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், டெக்னிக்கலா இந்த விஷயங்களை ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப அவர் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்துல அந்த ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸ்ல அவர் வந்து காப்பி எடுத்தாரு, எந்த ஐபி அட்ரஸ்ல உட்கார்ந்து எடிட் பண்ணாரு, எந்த இடத்துல அவர் எடிட் ஷூட் வச்சிருக்காரு, இந்த நீங்க சொல்ற அவர் சொன்ன அந்த துண்டு துண்டான காட்சிகளை எங்கே ஒருங்கிணைத்தார், அந்த துண்டு துண்டான காட்சியில் எப்படி காப்பி பண்ணிட்டு வந்தாரு, பழைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சும்மா வந்துடாதுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த குவாலிட்டிக்கு ரெண்டரிங் போடுறதுக்கு எத்தனையோ மணி நேரம் ஆகும். நம்மளே ஒரு வீடியோ பேசுறோம், இது காப்பி எடுத்து அது திருப்பி யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்குது நமக்கு. இந்த படம் வந்து 70mm பெரிய ஸ்கிரீன்ல, பிக் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னா அந்த அளவு குவாலிட்டியான ஒரு ஹை டெஃபினிஷன் காட்சிகளாக அது இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்கே செய்யப்பட்டதுன்னு ஏன் காவல்துறை இது வரைக்கும் போய் நடவடிக்கை எடுக்கவே இல்லை? அந்த பொருட்களை ஏன் சீஸ் பண்ணவே இல்லை? இவர் வீட்டில் என்ன வச்சிருக்காருன்னு ஏன் எடுக்கவே இல்லை? சும்மா 19 ஒருத்தர், இப்ப அவர் வந்து குற்றவாளியா இல்லையா எனக்கு தெரியாது, நான் அதுக்குள்ளேயே வரல. ஆனால் இதற்கு சூத்திரதாரியாக ஒருத்தர் இருக்கிறார் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. அந்த தம்பி, அந்த உமாசங்கர் என்கிற அந்த நபர் சொல்லுகிற குற்றச்சாட்டுல அவர் பிரேயர் போயிருக்காருல, ஐயா எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, என்ன பலிகடாக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு இல்லையா, உண்மை குற்றவாளிகளை மறைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதைத்தான் நானும் சொல்றேன். உண்மை குற்றவாளிகளாக யாரோ இருக்கிறார்கள். அந்த யாரோக்குள்ள நிச்சயமா என் தம்பி ஜெகதீஷ் இருப்பான். இன்னொரு வளர்ந்து கெட்ட ஒருத்தர் இருக்காருல்ல ஆதவ், அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கெல்லாம் பில்டப்லேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. இதுல வந்து இன்னொரு விஷயத்த விஜயன், அதாவது விஜய் தரப்பு, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ஆர்கியூ பண்ற வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, படம் லீக் ஆன அவரும் தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் உமாசங்கர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்த குறிப்பிடுறாரு. அதை விஜயன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த படம் லீக் ஆன மறுநாளே இவருக்கு வந்து நெஞ்சுவலி அப்படின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டாரு அப்படின்னு, அதுதான் கான்ஸ்பிரசி அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. ஆக்சுவலாங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை யாராலையும் கணிக்கலாம் முடியாது. இன்னொரு விஷயம், எனக்கு அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருல, நான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். எனக்கு இப்போ வந்து பயமாகவும் பதட்டமாக இருக்கு. அந்த தம்பி, அந்த உமாசங்கரை பாதுகாக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பஞ்சமா பாதகத்தை கூட செய்துவிட்டு தலைமறைவாக தப்பி ஓடி பங்கரில் பதுங்கிய கும்பல் தான் அந்த விஜய் கும்பல். 41 பேரை நசுக்கி கொன்னுட்டு 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஏர்போர்ட்ல செய்தியாளர் கேட்கும் போது கூட சிவடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி தப்பிச்சு ஓடி போய் எப்படி கிளியரன்ஸ் கிடைச்சதுனே தெரியலங்க. திட்டமிட்ட பயண திட்டம்ன்றது எப்படி தெரியல. பிளைட் ஏறி ஓடி வந்து 4 நாள் நம்ம மேல ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க இந்த திமுக அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, முதல்வர் ஸ்டாலின் நான் வீட்டில் இருப்பேன், ஆபீஸ், நீ ரெண்டும் ஒன்னா தானே இருக்க அப்படின்னு வீடியோ போட்ட விஜய் தரப்பு என்ன வேணாலும் செய்யும்.
இந்த இவ்வளவு கோடிகள் இந்த பணம் வெளியில வந்துருச்சு. இப்ப இந்த உமாசங்கரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். முன்பாகவே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள், இதய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நான் பதட்டப்படுகிறேன். நான் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பதட்டம் உருவாயிடுச்சு. இப்ப இல்ல, மற்ற குற்றவாளிகள் சொன்னதின் வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இவரை கைது பண்றோம்னு சார். எவிடன்ஸ் எங்க சார்? அதை கொடுங்க சார். நீங்க சார் ஏன் சார் மறைக்கிறீங்க? நான் என்ன, வெளிப்படையா வாங்க, வெளிப்படை தன்மையோடு இருங்க. ஒரு இடத்திலிருந்து வெளியில போகுது அப்படின்னா எங்கேயுமே இன்னொரு விஷயம், எடிட் பண்ணி காப்பி எடுக்கிற, அதுதான் நான் அந்த ரெண்டரிங் டைம் சொல்றேன். இவர் ஆக்சஸ், நான் சரிங்க இவங்க பாணிக்கே நான் வரேன். நான் வெளிப்படையாக இன்னொரு விஷயத்தை சொல்றேன். ஃப்ரீலான்சராக கூப்பிடுறாங்க, நிறைய இடத்துல செய்வாங்க அந்த மாதிரி. ஃப்ரீலான்சராக கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா, ஒரு காட்சி, ஒரு சண்டை காட்சியோ, ஒரு பாடல் காட்சியோ, அல்லது நீ டெக்னிக்கலா நிறைய பண்ணுவான் இந்த பையன், கிராபிக்ஸ் கார்டு சூப்பரா பண்ணுவான்பா, இவனை யூஸ் பண்ணலாமா நம்ம, ஆனா அவன் கார்டு மெம்பர்ல பாவன், பரவாயில்ல அவன் கூட யூஸ் பண்ணலாம்னா, அந்த காட்சியை மட்டுமே அதுல நீங்க பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். இன்னொரு காட்சி போனோம்னா அதுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. எல்லா காட்சிகளையும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், அதை எடிட் பண்ற நேரத்தில் அந்த கூடவே உட்கார்ந்து இருப்பாங்க எடிட்டர்ஸ், முக்கியமான அது சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பாங்க. இவ்வளவு குவாலிட்டியா காப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அப்ப நீங்க அங்க இருந்து வெளியில துண்டு துண்டா காப்பி எடுக்கிறதுக்கே டைம் எடுக்கும்னா, குவாலிட்டியான காட்சியாக மாத்துறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும். ஆக இது புகார் மொத்தமும் பொய் புகார்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் யோசிக்கிறேன். அதனாலதான் என்னை மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்துல அதுல உண்மை இருக்கலாம், டெஃபினட்டா உண்மை இருக்கும். ஆனா நிச்சயமா விசாரணை போயிட்டு இருக்கு. நம்ம காவல்துறையை எப்பவுமே நம்புவோம், அரசாங்கத்தை நம்புவோம். இதுல யார் குற்றவாளியாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய உச்ச விஷயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு ஆபத்தான விஷயங்க. நான் சினிமாக்குள்ள இருக்கேன், படம் எடுக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு விஷயங்களை எடுக்கிறோம். அது நாம கொண்டு மக்கள்கிட்ட பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ கொண்டு இணையத்தில் வெளியிட்டாங்கன்னா, அப்ப அதோட உழைப்பு, அவ்வளவு பேருடைய உழைப்பும் பணமும் எல்லாமே வீணா போயிடும் இல்லையா? அப்ப இதுக்கு பாதுகாப்பு என்ன? ஆனால் இதை இவ்வளவு காலமாக வச்சிருக்காங்க இல்லையா? இன்னொன்னு, இது சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்றேன் நான். இப்ப நான் விக்ரமோட ஒரு படம் இருக்கு, கௌதம் வாசுதேவ மேனனோட படம் துருவ நட்சத்திரம். அந்த படம் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க படத்தையே. ரிலீஸ் டேட் போட்டு தள்ளி போகுது. என்னடா ரீசன்னா, அது ஃபைனான்ஸ் சிக்கல்ல இருக்கு, கடன் பல இடங்கள்ல கடன் வாங்கிட்டாங்க. அந்த படம் இதுவரை ஒரு ஃப்ரேம் கூட வெளியில வரல. இதெல்லாம் உண்மையாக செய்யறவங்க, சரியா செய்யறவங்க அப்படிதான் பாதுகாப்பாங்க. இது மாதிரி மாத்தி இவங்க ஆதாயத்துக்காக பண்றவங்க இப்படி பண்ணுவாங்க. இதை விட இன்னொன்னு, சமீபத்துல 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வெளியில ரிலீஸ் ஆச்சு, மதகஜராஜான்னு சொல்லிட்டு விஷாலினுடைய படம், சுந்தர்சியோட படம். அந்த படம் ஒரு ஃப்ரேம் கூட வெளியில வரல. வெளியில வந்த பிறகு அது பெருசா பேசப்பட்டுச்சு. ஆக சினிமாவில் நிஜமாக உண்மையாக திரைத்துறையில் இருப்பவர்கள் யாரும் இந்த மாதிரியான செயல்களுக்கு துணை போக மாட்டாங்க. இதுல மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இது ஆதாயத்துக்காக இதை வெளியிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஓகே, இந்த வழக்கோட விசாரணையை அடுத்து 30ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.